ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஹெல்த்தியான முருங்கைக்கீரை போண்டா. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இதை சீக்கிரமாக நம்ம செய்திடலாம். பாருங்கள், இதுக்கு நான் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம சல்லடையில் போட்டு சலித்து எடுத்துருவோம். அப்படின்னா தான் அந்த போண்டா சாஃப்டாக இருக்கும். அதில் இருக்க கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டு நல்லா சலித்து எடுத்துருங்க. அது இப்படி கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டுருங்க. இதில் இருக்கட்டு. இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுவிடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் போட்டுவிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, நல்லா வாசனையாக இருக்கும். அதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் மற்ற ஜாமான்கள் எல்லாம் போட்டுருவோம். நான் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாயை 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக இடித்து வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி, 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, அப்படின்னா தான் நல்லா பஞ்சு போல் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா பசிஞ்சு விட்டுருங்க. இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாம் இந்த மாவில் வந்துடணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடாக்கி அதில் விட்டுறேன். 1 கப்பு மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். சூடான எண்ணெய் விடுங்க. அப்படின்னா தான் நல்லா பஞ்சு போலையும் மேலே கிறிஸ்பியாட்டம் இருக்கும். கலந்தாச்சு. இப்போ நான் இதில் 2 கைப்பிடி அளவு முருங்கை இலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே போல் எடுத்து வச்சுடுங்க. 2 கைப்பிடி அளவு போதும் இவ்வளோ மாவுக்கும். இப்போ நான் அந்த மாவை நம்ம கரைச்சி எடுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருங்க. போண்டா மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுக்கணும். இப்படி கரைச்சி எடுத்துக்கிடுங்க. நம்ம இனிமேல் இலையை போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம எப்படி கரைச்சி எடுக்கலான்னு பார்ப்போம். நான் இப்போ முருங்கை இலையை போட்டுருவேன். இதே முறையில் வேறு கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை எல்லாம் போட்டு நம்ம வடை செய்யலாம். பாருங்க, நல்லா பசிஞ்சு எடுத்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம பசிஞ்சு எடுப்போம். பாருங்க, முருங்கை இலை நல்ல இளம் இலையாக இருக்கணும் இந்த வடை சுடுவதுக்கு. அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். முத்தின இலையை எடுக்கக்கூடாது. பாருங்க, போண்டா இப்படி பிடிக்கிறதுக்கு எதுவாக இருக்கணும். பாருங்க, ரொம்பவும் தண்ணியாக போயிட்டோன்னா கொஞ்சம் நல்லா வேகாது, எண்ணெய் பிடிக்கும். இப்படி இருக்கட்டு. நம்ம எண்ணெயை காய வச்சுருவோம் அடுப்பில். எண்ணெய் காஞ்சி வச்சானா பார்த்துருவோம். ஒரு துளி மாவு போட்டு பாருங்கள், உடனே மேலே வந்துடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நல்லா அடுப்பை குறைச்சி வச்சிடணும். குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு போண்டாவாக போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த போண்டா நம்ம சீக்கிரமாக செய்திடலாம். கரைச்ச உடனே நம்ம செய்திடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தெளிஞ்ச உடனே நீங்கள் திருப்பி போடுங்க. அதுக்கு முந்தி நம்ம திருப்பி போட்டால் உதிர்ந்துடும். பாருங்கள், திருப்பி திருப்பி போட்டு தான் வேக வச்சு எடுக்கணும். அடுப்பும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லைன்னா மேலே நல்லா வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். இது கீரை உள்ளே நிறைய இருக்கும். அதனால் கீரை நல்லா வெந்து வரணும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். நம்ம இதை சூடோட சாதத்துக்கு கூட சைடிஷ் சட்டு வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். டீ காஃபி கூட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துருவோம். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இதே போல் எல்லாம் சுட்டு எடுத்துருவோம். பாருங்கள், சுட்டு எடுத்தாச்சு. டீயும் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா வாசனையாட்டும் இருக்குது. பாருங்கள், இதை நம்ம பிச்சு பார்ப்போம். பாருங்கள், உள்ள கீரை இருக்குது, ஆனால் நல்லா வெந்து இருக்குது. நல்லா சூடோடு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.